வணக்கம். இது நமது கேப்டன் தொலைக்காட்சியின் இரவு செய்திகள். செய்திகளை வழங்குவதற்காக தமிழ். முக்கிய செய்திகள். ஜல்லிக்கட்டு நடத்துவதற்கு அனுமதி வழங்கும் வகையில் சட்ட திருத்தம் கொண்டு வர வேண்டும். பிரதமர் மோடிக்கு தேமுதிக தலைவர் கேப்டன் விஜயகாந்த் கடிதம். கேப்டன் விஜயகாந்துடன் மக்கள் கலை இலக்கிய நிர்வாகி கோவன் சந்திப்பு. மதுவிலக்கு போராட்டத்தில் பங்கேற்கவும் அழைப்பு. தமிழகத்தில் மழை வெள்ள சேதம் தொடர்பான 3 நாட்கள் ஆய்வை முடித்தது மத்திய குழு. தமிழகம் முழுவதும் ஆய்வு என்ற கோரிக்கை நிராகரிக்கப்பட்டதால் விவசாயிகள் ஏமாற்றம். அடுத்த 48 மணி நேரத்தில் மீண்டும் மிரட்ட தயாராகிறது கனமழை புயல். புரட்டை விட்டு தூங்காமல் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்க அதிமுக அரசிற்கு பொதுமக்கள் வலியுறுத்தல். தேமுதிகவினர் மீது அதிமுகவினர் காட்டுமிராண்டித்தனமாக தாக்குதல் நடத்தியதற்கு EVKS இளங்கோவன் கடும் கண்டனம். தமிழகத்தில் சர்வாதிகார ஆட்சி நடைபெறுகிறதா எனவும் கேள்வி. விரிவான செய்திகள். ஜல்லிக்கட்டு நடத்துவதற்கு அனுமதி வழங்கும் வகையில் சட்ட திருத்தம் கொண்டு வர வேண்டி பிரதமர் நரேந்திர மோடிக்கும் மத்திய சுற்றுச்சூழல் மற்றும் வனத்துறை அமைச்சருக்கும் தேமுதிக தலைவர் கேப்டன் விஜயகாந்த் இன்று கடிதம் எழுதியுள்ளார். இது தொடர்பாக அவர் எழுதியுள்ள கடிதத்தில், ஜல்லிக்கட்டு என்பது தமிழகத்தில் சுமார் 2000 ஆண்டுகளுக்கு மேலாக கொண்டாடப்படுகின்ற ஒரு வீர விளையாட்டாகும் என்றும், இந்த விளையாட்டு அறுவடை மற்றும் பண்டிகை காலங்களில் கொண்டாடப்படுகிறது என்றும் குறிப்பிட்டுள்ளார். இந்த விளையாட்டில் பங்கு பெறும் காளைகளுக்கு எந்தவிதமான தீங்கும் ஏற்படுத்தப்படுவதில்லை, அவற்றிற்கு போதுமான பாதுகாப்பு வழங்குவதற்கு தமிழக அரசும் உத்தரவாதம் கொடுத்துள்ளதை சுட்டிக்காட்டியுள்ள கேப்டன், அதோடு இந்த வீர விளையாட்டுகளில் பங்கு பெறும் காளைகளின் உரிமையாளர்கள் அதிக அளவு பணம் செலவு செய்து அதை பராமரிப்பதோடு முறையான பயிற்சியும் கொடுத்து வருகிறார்கள் என்று கடிதத்தில் தெரிவித்துள்ளார். நீண்ட நெடுங்காலமாக வரலாற்று பின்னணியோடு தமிழரின் கலாச்சார பண்பாட்டோடும் கலந்த இந்த வீர விளையாட்டை நடத்துவதற்கு ஏதுவாக சட்ட திருத்தம் கொண்டு வந்து ஜல்லிக்கட்டு காளைகளுக்கு விதிவிலக்கு அளிக்க வேண்டும் என்று கேப்டன் விஜயகாந்த் கடிதம் வாயிலாக பிரதமர் மோடியிடம் கேட்டுக் கொண்டுள்ளார். தேமுதிக தலைவர் கேப்டன் விஜயகாந்தை மக்கள் கலை இலக்கிய கழகத்தின் பாடகர் கோவன் இன்று நேரில் சந்தித்து பேசினார். மது கொடுமையை விவரிக்கும் வகையில் மூடு டாஸ்மார்க்கை மூடு என்ற பாடல் பாடியதற்காக கோவன் அதிரடியாக கைது செய்யப்பட்டார். பின்னர் அவர் மீது தேச துரோக வழக்கும் பாய்ந்தது. கைது செய்யப்பட்ட கோவன் சமீபத்தில் ஜாமீனில் விடுதலையானார். கோவன் கைது செய்யப்பட்டதற்கு தேமுதிக தலைவர் கேப்டன் விஜயகாந்த் உட்பட பல்வேறு அரசியல் கட்சிகளும் கடும் கண்டனம் தெரிவித்திருந்தன. இந்நிலையில் சென்னை கோயம்பேட்டில் உள்ள தேமுதிக அலுவலகத்தில் கேப்டன் விஜயகாந்தை கோவன் நேரில் சந்தித்து பேசினார். தனது கைதை எதிர்த்து குரல் கொடுத்த கேப்டனுக்கு கோவன் நன்றி தெரிவித்துக் கொண்டார். மேலும் மது ஒழிப்பை வலியுறுத்தி அடுத்த மாதம் சென்னையில் நடத்தவிருக்கும் போராட்டத்தில் தேமுதிகவும் கலந்து கொள்ள வேண்டும் என்று கோவன் கோரிக்கை விடுத்தார். இந்த மது கூடாது என்கிற ஒரு பண்பாட்டை ஒரு தமிழகத்தின் பண்பாடாக மாற்ற வேண்டும் என்கிற வகையில் தொடர்ந்து பிரச்சார இயக்கத்தை மக்கள் அதிகாரம் என்கிற அமைப்பு மேற்கொள்ளவிருக்கின்றது. அதற்காக நாங்கள் தொடர்ந்து பிரச்சார பாடல்களை பாடவிருக்கின்றோம். இப்பொழுது நாங்கள் தலைவர்களை சந்தித்ததன் நோக்கம், நான் சிறையில் இருந்த பொழுது அரசின் இந்த நடவடிக்கையை பல்வேறு கட்சிகள், அமைப்புகள், இயக்கங்கள், தனிநபர்கள், நீதிபதிகள் உள்ளிட்ட அனைவரும் கண்டித்தார்கள். அவர்களுக்கு நன்றி தெரிவிக்கும் நோக்கத்தில் எல்லா கண்டனம் தெரிவித்த அனைத்து கட்சி தலைவர்களையும் பிரதிநிதிகளையும் நாங்கள் சந்தித்து வருகின்றோம். இந்த சந்திப்பின் போது தேமுதிக மாநில இளைஞர் அணி செயலாளர் LK சுதீஷ், மக்கள் அதிகார மாநில ஒருங்கிணைப்பாளர் வழக்கறிஞர் ராஜீவ், மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் வெற்றிவேல் செழியன் உள்ளிட்டோர் உடனிருந்தனர். சென்னை ஆலந்தூரில் தேமுதிகவினர் மீது தாக்குதல் நடத்திய அதிமுகவினருக்கு தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் EVKS இளங்கோவன் கண்டனம் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தேமுதிகவின் மேற்கு சென்னை மாவட்ட கழக செயலாளர் AM காமராஜ் மழைநீரை அகற்ற வலியுறுத்தி ஆலந்தூர் மண்டல அலுவலகத்திற்கு சென்றபோது அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் வெங்கட்ராமன் மற்றும் அவரோடு இருந்த அதிமுகவினர் பயங்கர ஆயுதங்களுடன் தேமுதிகவினரை கொடூரமான முறையில் தாக்கியதாக கூறியுள்ளார்.
தங்களது பகுதியில் நிவாரணப் பணிகள் எதுவும் நடைபெறாததை அதிகார வர்க்கத்திற்கு முறையிடச் சென்றபோது இத்தகைய கொடூர தாக்குதல் நடத்துவதை எவரும் ஏற்றுக்கொள்ள முடியாது என்றும் இதற்கு காவல்துறையும் ஒத்துழைப்பதை விட சட்டவிரோத செயல் வேறு எதுவும் இருக்க முடியாது என்றும் இளங்கோவன் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் சட்டத்தின் ஆட்சி நடைபெறுகிறதா அல்லது ஹிட்லரின் சர்வாதிகார ஆட்சி நடைபெறுகிறதா என்கின்ற சந்தேகம் அனைவருக்கும் எழுந்துள்ளதாகவும், எல்லாவற்றிற்கும் மேலாக தாக்கியவர்கள் மீது வழக்கு பதிவு செய்யாமல் முறையிடச் சென்ற தேமுதிக செயலாளர் மற்றும் அவரது கட்சியினர் மீது பொய் வழக்கு தொடுத்திருப்பது மிகுந்த கண்டனத்திற்கு உரியது என்று இளங்கோவன் தெரிவித்துள்ளார். ஜாமீனில் வெளிவர முடியாத அளவிற்கு பல்வேறு பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது என்றும், தேமுதிகவினர் மீது நடத்தப்பட்ட தாக்குதலுக்கு உரிய நடவடிக்கை எடுப்பதோடு அவர்கள் மீது தொடுக்கப்பட்டிருக்கிற பொய் வழக்குகளை உடனடியாக திரும்பப் பெற வேண்டும் என்றும் EVKS இளங்கோவன் வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் மழை வெள்ள சேதம் தொடர்பான மத்திய குழுவின் ஆய்வு நிறைவடைந்துள்ளது. பாதிப்பு குறித்த அறிக்கை ஒரு வாரத்தில் மத்திய அரசிடம் சமர்ப்பிக்கப்படும் என குழுவின் தலைவர் பிரசாத் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழையால் கடலோர மாவட்டங்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டன. இதனைத் தொடர்ந்து தமிழக அரசின் கோரிக்கையை ஏற்று வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை மத்திய அரசின் உள்துறை இணைச் செயலாளர் TVS பிரசாத் தலைமையிலான மத்திய அதிகாரிகள் கொண்ட குழு ஆய்வு செய்து வந்தது. முதல் நாளில் சென்னை, காஞ்சிபுரம் மாவட்டங்களில் வெள்ளம் சூழ்ந்த பகுதிகளை பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்ட இந்த குழுவினர் நேற்று கடலூர் மாவட்டத்தில் ஆய்வு மேற்கொண்டனர். இந்நிலையில் இன்று வடசென்னையில் திருவொற்றியூர், RK நகர் உள்ளிட்ட இடங்களிலும் மற்றும் திருவள்ளூர் மாவட்டத்தில் வெள்ள சேதங்களை அக்குழு பார்வையிட்டது. இன்று மாலையில் இந்த குழுவின் 3 நாள்கள் ஆய்வு நிறைவடைந்தது. இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அந்த குழுவின் தலைவர் பிரசாத், தமிழகத்தில் மழை வெள்ளத்தால் அதிக அளவு பாதிப்பு ஏற்பட்டிருப்பது தெரிய வந்ததாகவும், தங்கள் ஆய்வறிக்கையை மத்திய அரசிடம் ஒரு வாரத்திற்குள் அளிக்க உள்ளதாகவும் தெரிவித்தார். Government of Tamil Nadu and Principal Secretary and Commissioner Commercial Taxes and Collector of Tiruvallur and the entire central team visited various areas in the district. We saw the devastation caused by the floods and unfortunate rain situation that occurred in November. We understand that there was a huge flooding situation because of heavy rainfall. வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பல்வேறு பகுதிகளை மத்திய குழுவினர் முறையாக ஆய்வு செய்யவில்லை என பாதிக்கப்பட்ட மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இதனிடையே தமிழகத்தில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட அனைத்து பகுதிகளிலும் மத்திய குழு ஆய்வு நடத்த வேண்டும் என்று விவசாயிகள் வலியுறுத்தியுள்ளனர். மாவட்ட ஆட்சியர் அலுவலகங்களில் நடைபெற்ற குறைதீர்ப்பு கூட்டத்தில் இது தொடர்பாக தங்களது கோரிக்கையை அவர்கள் பதிவு செய்தனர். பயிர்கள் கிட்டத்தட்ட 1 லட்சம் ஏக்கருக்கு மேல 11 தினங்களாக தண்ணிக்குள்ள சூழ்ந்திருக்கு. ஆனா மேல பயிர் பச்சையா தெரியும். ஆனா குருத்துன்னு சொல்லக்கூடிய அந்த குருத்து வர்றது தண்ணிக்குள்ள முழுகுனா கரிச்சிதைவு எப்படி ஒரு பெண்ணுக்கு ஏற்படுமோ அது மாதிரி இந்த பயிருக்கெல்லாம் ஏற்பட்டு விளைச்சல் என்பது வராத ஒரு சூழ்நிலை இருக்கு. இந்த சூழ்நிலையில இன்றைக்கு மத்திய பார்வையாளர் குழு நாகப்பட்டினத்தை விட்டுட்டு மற்ற பகுதிகளை பார்வையிடுறாங்க. இது வருத்தத்துக்குரியது, கண்டனத்துக்குரியது. உடனடியாக தமிழக அரசு மத்திய பார்வையாளர் குழுவை நாகப்பட்டினம் மாவட்டத்திற்கு குறிப்பா கடற்கரை ஓர பகுதிகளுக்கு அழைச்சிட்டு இந்த பாதிப்பை காமிக்கணும். அடுத்த 24 மணி நேரத்தில் தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் ஒரு சில இடங்களில் மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தென்கிழக்கு வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள காற்றழுத்த தாழ்வு நிலை தொடர்ந்து தென்மேற்கு பகுதியில் நீடிக்கிறது. இதன் காரணமாக அடுத்த 24 மணி நேரத்தில் தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் ஒரு சில இடங்களில் மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அடுத்த 48 மணி நேரத்தில் கடலோர மாவட்டங்களில் மிக கனமழை பெய்யும் எனவும், தமிழகத்தின் உள் மாவட்டங்களில் கனமழை பெய்யும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வங்கக்கடலில் நிலை கொண்டிருந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு நிலை மேற்கே நகர்ந்து இன்று தென் மேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டியுள்ள பகுதியில் நிலை கொண்டுள்ளது. இதன் காரணமாக அடுத்த 24 மணி நேரத்தை பொறுத்தவரையில் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் ஒரு சில இடங்களில் மழை பெய்யும் வாய்ப்புள்ளது. அடுத்த 48 மணி நேரத்தை பொறுத்தவரையில் கடலோர தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் பெரும்பாலான இடங்களில் மழை பெய்யக்கூடும். ஒரு இரு இடங்களில்
கன மற்றும் மிக கனமழை பெய்யும் வாய்ப்புள்ளது. சென்னை மற்றும் சுற்றுப்புறங்களில் இன்று வானம் மேகமூட்டத்துடன் இருக்கும். ஓரிரு இடங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். ஏற்கனவே துவம்சம் செய்த மழை வெள்ளத்தில் இருந்து சென்னை நகரமும் தமிழகத்தின் மற்ற கடலோர மாவட்டங்களும் மீளாத நிலையில் இன்னொரு புயல் சென்னையை உலுக்கப் போவதால் மீண்டும் குரட்டை விட்டு தூங்காமல் அதிமுக அரசு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் வலியுறுத்தியுள்ளனர். தமிழகத்தில் ஏற்பட்ட வெள்ள சேதத்திற்கு அதிமுக மற்றும் திமுக அரசுகளே காரணம் என்று மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ குற்றம் சாட்டியுள்ளார். வெள்ள நிவாரணம் வழங்காததை கண்டித்து சாலை மறியல் போன்ற போராட்டங்களில் ஈடுபட்டவர்கள் மீது போலீசார் வழக்கு தொடர்ந்ததை கண்டித்து மக்கள் நல கூட்டியக்கம் சார்பில் தூத்துக்குடியில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஆர்ப்பாட்டத்தில் பேசிய வைகோ, வெள்ள பாதிப்புகளை சரி செய்ய அரசு எந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்றும் வெள்ளம் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் நிவாரணமும் முறையாக வழங்கப்படவில்லை என்றும் குற்றம் சாட்டினார். தூத்துக்குடியில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கிற்கு நீர்நிலைகள் ஆக்கிரமிப்பு செய்ததன் காரணம் என்றும் இதற்கு அதிமுக திமுக அரசுகளே முழு பொறுப்பேற்க வேண்டும் என்றும் அவர் தெரிவித்தார். பல்லாயிரக்கணக்கான லட்சக்கணக்கான ஏக்கர் நிலங்கள் பாழாகிவிட்டன. வீடிழந்து அனைத்தையும் இழந்து நிர்கதியாக பலர் தவிக்கிறார்கள். அரசு அலட்சியம் காட்டுகிறது. மத்திய அரசு அனுப்பி வைத்த நிவாரண நிகழ்வுகளை நேரடியாக பாதிக்கப்பட்ட பகுதிகளை பார்வையா வந்த குழு தூத்துக்குடி மாவட்டத்துக்கு வரவில்லை. இப்பொழுது ஆக வேண்டியது என்ன என்பதை அவர்களுக்கு உணர்த்துவதற்காக எழுப்பப்பட்ட முழக்கங்கள் தான் இங்கே தோழர்களும் நாங்களும் எழுப்பிய முழக்கங்களாகும். மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட வாழை மரங்களுக்கு ஏக்கருக்கு 1.5 லட்சமும் நெற்பயிர்களுக்கு ஏக்கருக்கு 25,000 ரூபாயும் வழங்க வேண்டும் என வைகோ வலியுறுத்தியுள்ளார். தமிழர்களின் வீர விளையாட்டான ஜல்லிக்கட்டு நடத்துவதற்கு மத்திய அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாக மத்திய இணையமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். மதுரை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அடுத்த ஆண்டு தமிழகத்தில் ஜல்லிக்கட்டு நடத்த அனுமதி கிடைக்கும் என நம்பிக்கை தெரிவித்தார். மேலும் ஜல்லிக்கட்டு நடத்துவதற்கு மத்திய அரசு அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொண்டு வருவதாக கூறிய பொன் ராதாகிருஷ்ணன், இது தொடர்பாக விரைவில் மத்திய அமைச்சர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்த ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். உறுதியாக இந்த ஆண்டு ஜல்லிக்கட்டுக்கான அனுமதி கிடைக்கும் என்கின்ற நம்பிக்கை எனக்கு இருக்கின்றது. ஜல்லிக்கட்டு பேரவையை சேர்ந்த தலைவர் அவர்களும் மற்றும் குழுவைச் சேர்ந்தவர்களும் இந்த வாரம் டெல்லிக்கு வர இருக்கிறார்கள். அவர்களோடு அமைச்சரை நேரடியாக சந்தித்து பேசுவதற்கு நாம் ஏற்பாடுகள் செய்து கொண்டிருக்கின்றோம். ஆபரண தங்கத்தின் விலை இன்று சவரனுக்கு 112 ரூபாய் குறைந்துள்ளது. நேற்று 19,216 ரூபாய்க்கு விற்கப்பட்ட 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை இன்று சவரனுக்கு 112 ரூபாய் குறைந்து 19,104 ரூபாய்க்கு வர்த்தகமானது. 1 கிராம் தங்கம் 2,388 ரூபாய்க்கு விற்கப்பட்டது. இதேபோல் 24 கேரட் தங்கம் சவரனுக்கு 20,432 ரூபாய்க்கு வர்த்தகம் செய்யப்பட்டது. ஆனால் நேற்றைய விலையில் மாற்றமில்லாமல் வெள்ளி கிலோ ஒன்றிற்கு 34,090க்கு விற்பனை செய்யப்பட்டது. சில்லறை விலையில் 1 கிராம் வெள்ளி 36 ரூபாய் 50 காசுகளுக்கு வணிகம் செய்யப்பட்டது. சோழிங்கநல்லூரில் மின்சாரம் தாக்கி பெண் பலி. வெள்ள நீரை அகற்ற நடவடிக்கை எடுக்காததால் நேர்ந்த விபரீதம். 2.5 வயது பச்சிளம் குழந்தைக்கு கன்னத்தில் சூடு. நாகர்கோவிலில் நிகழ்ந்த அதிர்ச்சி சம்பவம். மற்றும் பல செய்திகள். செய்திகள் தொடர்கின்றன. திருச்சியில் மூளைச்சாவு அடைந்த நரிக்குறவர் இனத்தைச் சேர்ந்த இளைஞரின் இருதயம் விமானம் மூலம் ஹைதராபாத்திற்கு கொண்டு செல்லப்பட்டது. திருச்சி மாவட்டம் துவாக்குடியை அடுத்த தேவநாராயண நேரியைச் சேர்ந்தவர் சரவணன். நரிக்குறவ சமுதாயத்தைச் சேர்ந்த இவர் கடந்த 23ஆம் தேதி நடைபெற்ற விபத்தில் படுகாயமடைந்து மூளைச்சாவு அடைந்தார். இதையடுத்து அவரது உடல் உறுப்புகளை தானம் அளிக்க சரவணனின் பெற்றோர்கள் சம்மதம் தெரிவித்தனர். இதைத் தொடர்ந்து இன்று திருச்சியில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சரவணனின் இருதயம், கிட்னி, கண்கள், கல்லீரல் உள்ளிட்ட 7 உறுப்புகள் அறுவை சிகிச்சை மூலம் அகற்றப்பட்டு பல்வேறு மருத்துவமனைகளுக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. இதில் இருதயம் ஹைதராபாத்தில் உள்ள நோயாளிக்கு பொருத்த முடிவு செய்யப்பட்டு
வாகனத்தில் கொண்டு செல்லப்படுவதற்கு வசதியாக போக்குவரத்து சரி செய்யப்பட்டது. இதையடுத்து இருதயம் பாதுகாக்கப்பட்ட பெட்டியுடன் மருத்துவ குழு மருத்துவமனையில் இருந்து ஆம்புலன்ஸ் மூலம் 14 கிலோமீட்டர் தூரத்தை சுமார் 10 நிமிடங்களில் கடந்து திருச்சி விமான நிலையம் வந்தடைந்தது. பின்னர் அங்கிருந்து தனி விமானம் மூலம் ஐதராபாத்திற்கு இருதயம் கொண்டு செல்லப்பட்டது. கடந்த நாட்களாக என்னுடைய தம்பி மூளைச்சாவு அடைந்திருந்தாரு. முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் ட்ரீட்மெண்ட் பண்ணி அவரை எப்படியாவது காப்பாற்றலாம் தான் முயற்சி பண்ணோம். ஆனால் எங்களால் முடியலை. இருந்தாலும் எங்களுக்கு ஒரு சின்ன வருத்தம். இன்னைக்கு என்னுடைய தம்பி இன்னைக்கு நாங்கள் இழக்கிறோம். இருந்தாலும் முதல் முறையாக எங்களுடைய சமுதாயத்தில் நிறைய மக்கள் இன்னைக்கு முன் வந்து உடல் உறுப்புகளை நாங்கள் தானம் பண்ணுறதுக்கு ஒத்துருக்கிறோன்றது ஒரு பெரிய விஷயம். இன்னைக்கு எங்களால் சொல்ல முடியல. இன்னைக்கு எங்களை விட்டு போறாரு. இருந்தாலும் அவர் எங்களை விட்டு போகல. அவர் உறுப்புகள் 7 பேருக்கு போய் 7 பேர் ரூபத்தில் அவர் வாழ்றாரு. சென்னைக்கு அடுத்த சோழிங்கநல்லூரில் மின்சாரம் தாக்கி பெண் ஒருவர் பரிதாபமாக உயிரிழந்தார். செம்மஞ்சேரி சுனாமி குடியிருப்பைச் சேர்ந்தவர் கதிரேசன். இவரது மனைவியான தேவி வீட்டில் உள்ள சுவிட்சை ஆன் செய்துள்ளார். அப்போது திடீரென மின்சாரம் அவர் மீது பாய்ந்துள்ளது. இதில் சம்பவ இடத்திலேயே அவர் பரிதாபமாக உயிரிழந்தார். இப்பகுதியில் தேங்கியுள்ள மழை நீர் இதுவரை அகற்றப்படாததே இந்த விபரீதத்திற்கு காரணம் என அவர்களது உறவினர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். இங்கே பார்த்தீங்கன்னா மழை பெஞ்சு தண்ணி அங்கங்கே நின்றுட்டு இருக்கு. இது வரைக்கும் மாநகராட்சியில் இருந்தோ இல்லை கவுன்சிலரோ யாரும் இங்கே என்ன ஏதும் கூட கேட்கல. எந்த நல உதவி திட்டம் எதுவும் இது வரைக்கும் உள்ள வரைக்கும் எதுவும் செய்யலைங்க. அந்த மேலோட செஞ்சுட்டு போயிடுறாங்க, அவ்வளோதான். எந்த சுவிட்சை தொட்டாலும் சாக்கு அடிக்குது. இது எல்லாம் குழந்தை குட்டி வச்சுட்டு தான் இருக்கோம். இன்னும் யாரும் இன்னும் ஏதும் கூட கேட்கல. இன்னைக்கு நேற்று ஒருத்தவங்க கரண்ட்டு சாக்கடிச்சு இறந்துட்டாங்க. எங்கள் மாமியார் தான், அவங்க தேவி அவங்க பேர். சென்னை பெரம்பூர் தொகுதிக்குட்பட்ட கோசிமணி தெருவில் அகற்றப்படாமல் தேங்கியுள்ள வெள்ள நீருடன் கழிவுநீர் கலந்துள்ளது. இதனால் தொற்று நோய் பீதியில் அப்பகுதி வாசிகள் உறைந்துள்ளனர். இதனிடையே கடலூர் மாவட்டம் பெருங்காலூரில் வெள்ளத்தால் வீடுகளை இழந்தவர்களுக்கும் நெற்பயிர்களுக்கும் நிவாரணம் வழங்கப்படாததை கண்டித்து பாதிக்கப்பட்டவர்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். வருவாய்த்துறை அதிகாரிகள் கண்துடைப்பு கணக்கு எடுத்ததாக அவர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். போராட்டம் காரணமாக அப்பகுதியில் சிறிது நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. நாகர்கோவில் அருகே அங்கன்வாடி பள்ளியில் பயிலும் 2.5 வயது பச்சிளம் குழந்தையின் கன்னத்தில் சூடு வைக்கப்பட்ட சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் அருகே மேலக்காட்டு விலை பகுதியைச் சேர்ந்த கோவிந்தலிங்கத்தின் 2.5 வயது குழந்தை சிமர்த்தி அங்குள்ள அங்கன்வாடி பள்ளியில் பயின்று வருகிறாள். இந்நிலையில் பள்ளியில் குழந்தைகளை பராமரிக்கும் பானு சிறுமியின் கன்னத்தில் சூடு வைத்ததாக கூறப்படுகிறது. சிறுமியின் தாயார் உமா சாப்பாடு கொடுக்க பள்ளிக்கு வந்தபோது குழந்தை வலியால் துடித்து அழுது கொண்டிருப்பதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்துள்ளார். மேலக்கோட்டார் அங்காடியில் என் குழந்தையை படிப்பதற்காக ஸ்கூலுக்கு அனுப்பியிருந்தேன். அன்று 3 மணிக்கு பிள்ளை வீட்டிற்கு எடுத்துகிட்டு வரும்போது பிள்ளையின் கன்னத்தில் காயம் ஏற்பட்டிருந்தது. அப்போ ஆயா கிட்ட கேட்கும்போது ஆயா பிள்ளைக்கு கன்னத்தில் காயம் ஏற்பட்டிருக்கிறது, என் பிள்ளைக்கு கன்னத்தில் என்ன பட்டிருந்து அப்படின்னு கேட்கும்போது எதுவுமே படலை அப்படி சொல்லிட்டாங்க. அப்போ நான் சின்ன பிள்ளைங்க ஏதாவது கடிச்சு விட்டா இல்லாட்டி கிள்ளி விட்டா அப்படின்னு கேட்கும்போது ஒன்றும் படலை, பிள்ளையை தூங்க வைக்கும்போது 8 கால் பூச்சி கடிச்சிருக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. இப்படி நாங்கள் பிள்ளையை நம்பி ஸ்கூலுக்கு விடும்போது என் பிள்ளைக்கு இப்படி பட்டது போல அடுத்த பிள்ளைங்களுக்கு இதே போல காயம் ஏற்படக்கூடாது, இதுக்காக நீங்க சுசேந்திரம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்திருக்கோம். இதுக்கு சட்டப்படி நடவடிக்கை எடுக்க வேண்டும். இது குறித்து சிறுமியின் பெற்றோர் அளித்த புகாரின் பேரில் சுசேந்திரம் போலீசார் பானுவிடம் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். நெல்லை அருகே வீட்டின் பூட்டை உடைத்து 5 சவரன் நகைகள் மற்றும் 3 லட்சம் ரூபாய் ரொக்க பணத்தை மர்மநபர்கள் கொள்ளையடித்து சென்றுள்ளனர். சிந்து பூந்துரையைச் சேர்ந்த சண்முகநாதன் என்பவரது வீட்டில்தான் இந்த கொள்ளை சம்பவம் அரங்கேறியுள்ளது. வீட்டில் ஆள் இல்லாததை பயன்படுத்தி கொள்ளையர்கள் தங்கள் கைவரிசையை காட்டியுள்ளனர். புகாரின் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் கைரேகை நிபுணர்களுடன் தடயங்களை சேகரித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். நாங்கள் எல்லோரும் கம்பெனி கரையிருப்பில் வச்சுருக்கிறோம். பேக்கேஜிங் கம்பெனி. அது இன்னைக்கு சனிக்கிழமை வேலை பார்க்கவங்களுக்கு சம்பளம் போடுறதுக்கு பேங்கில் சவுத் இந்தியன் பேங்கில் எடுத்து வச்சுருந்தேன். பணம் எடுத்து ராத்திரி 9 மணிக்கு வந்து கீழே போட்டு வச்சு பூட்டிட்டு அண்ணாச்சி மாடியில் வச்சுட்டு எப்போவுமே அப்படி தான் 15 வருடமாக அப்படி தான் சொல்லுவோம். வேலூர் மாவட்டம் பேர்ணம்பட்டு அடுத்த பத்திரப்பள்ளியைச் சேர்ந்த கங்கண்ணன் என்பவரது வீட்டில் 25 சவரன் நகைகள் மற்றும் 4 லட்சம் ரூபாய் ரொக்கத்தை கடந்த அக்டோபர் மாதம் கொள்ளையடித்து சென்றுள்ளனர்.
ஆனால் கொள்ளை சம்பவம் குறித்து இதுவரை துப்பு துலங்காமல் போலீசார் திணறி வருகின்றனர். மேட்டூர் அணையில் தண்ணீர் மாசடைந்து வருவதால் அதனை உபயோகிக்கும் மக்களின் உயிருக்கு ஆபத்தும் ஏற்படும் சூழல் உருவாகி உள்ளதாக மேட்டூர் தேமுதிக சட்டமன்ற உறுப்பினர் SR பார்த்திபன் தெரிவித்துள்ளார். தமிழக மக்களுக்கு குடிநீர் ஆதாரமாக உள்ள மேட்டூர் அணையில் தண்ணீர் முற்றிலும் மாசுபட்டுள்ளதால் கடந்த சில நாட்களாக ஏராளமான மீன்கள் இறந்து துர்நாற்றம் வீசி வருகிறது. ஆனால் நேரில் சென்று ஆய்வு செய்த அதிகாரிகள் நீர் மாசடைந்துள்ளதற்கான சரியான அறிக்கையை வெளியிடவில்லை என கூறப்படுகிறது. இதனிடையே அணையை இன்று நேரில் சென்று ஆய்வு செய்த பின் செய்தியாளர்களிடம் பேசிய தேமுதிக மேட்டூர் சட்டமன்ற உறுப்பினர் SR பார்த்திபன், நீர் மாசடைந்துள்ளதால் மீன்கள் இறந்து வரும் நிலையில் இது தொடர்பாக நடவடிக்கை எடுக்காமல் அரசு மெத்தனமாக செயல்பட்டால் இதே நிலை பொதுமக்களுக்கு வரக்கூடிய சூழல் உருவாக்கும் என எச்சரித்தார். ஐந்து அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி சேலத்தில் தொழிற்கல்வி ஆசிரியர்கள் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். சேலம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் தொழிற்கல்வி ஆசிரியர்களுக்கு தர ஊதியம் உயர்த்தி வழங்க வேண்டும், காலி பணியிடங்களை உடனடியாக நிரப்ப வேண்டும் என்பன உள்ளிட்ட 5 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி முழக்கங்கள் எழுப்பப்பட்டது. பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய மாநில தலைவர் முருகேசன், தங்களது கோரிக்கைகளை நிறைவேற்ற தமிழக அரசு நடவடிக்கை எடுக்காவிட்டால் தொழிற்கல்வி ஆசிரியர்களை ஒன்று திரட்டி தமிழகம் முழுவதும் மறியல் போராட்டம் நடத்தப்படும் என்று எச்சரித்தார். பணியாற்றக்கூடிய ஆசிரியர்களுக்கு காலமுறை ஊதியம் வழங்கிடுக, ஊக்க ஊதியம் வழங்கிடுக, அனைத்து தொழிற்கல்வி பள்ளிகளிலும் மேல்நிலை தொழிற்கல்வி பாடங்களை தொடங்க வேண்டும் என்று இந்த 5 அம்ச கோரிக்கையை முதலமைச்சரின் கவனத்தை ஈர்க்கும் பொருட்டு நிறைவேற்றிட வேண்டி இந்த ஆர்ப்பாட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த கோரிக்கை நிறைவேற்றப்படாமல் விட்டால் அடுத்த கட்டமாக மாநில பொதுக்குழுவை கூட்டி அடுத்த கடுமையான போராட்டத்தை நாங்கள் எதிர்கொள்ள வேண்டியிருக்கும். மீண்டும் பணி வழங்க கோரி அடுத்த மாதம் 14ஆம் தேதி முதல் பிச்சை எடுக்கும் போராட்டத்தில் ஈடுபடப் போவதாக மக்கள் நல பணியாளர்கள் சங்கம் அறிவித்துள்ளது. விருதுநகரில் செய்தியாளர்களிடம் பேசிய அச்சங்கத்தின் மாநில பொதுச் செயலாளர் புதியவன், மக்கள் நல பணியாளர்களுக்கு மீண்டும் பணி வழங்க கோரி நீதிமன்றம் உத்தரவிட்டும் தமிழக அரசு இதுவரை செவிசாய்க்கவில்லை என்று குற்றம் சாட்டினார். முதல்வரின் கவனத்தை ஈர்க்கும் வகையில் டிசம்பர் 14ஆம் தேதி முதல் ஜனவரி 7ஆம் தேதி வரை அனைத்து மாவட்டங்களிலும் வயிற்றில் ஈரத்துணி கட்டி பிச்சை எடுக்கும் போராட்டம் நடத்த இருப்பதாக அவர் தெரிவித்துள்ளார். மக்கள் பணியாளருக்கு பணி வழங்க வேண்டும் என பல போராட்டங்கள் நடத்தியும் தமிழக அரசு இதனால் வரை செவிசாய்க்கவில்லை. ஆகையால் முதல்வரின் கவனத்தை ஈர்க்கும் வண்ணம் வருகின்ற டிசம்பர் மாதம் 14ஆம் தேதி நாகர்கோயிலில் தொடங்கி ஜனவரி மாதம் 7ஆம் தேதி வரை அனைத்து மாவட்டங்களிலும் ஈர துணி கட்டி பிச்சை எடுக்கும் போராட்டத்தை தமிழ்நாடு மக்கள் பணி சங்கம் நடத்த இருக்கிறது. ஆகையால் தமிழக அரசு காலம் தாமதிக்காமல் 13,500 குடும்பங்களுக்கும் மீண்டும் பணி வழங்க வேண்டும் என இத்தருணத்தில் கேட்டுக்கொள்கிறோம். ஆஸ்திரேலியாவிற்கு எதிரான கடைசி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் நியூசிலாந்து முன்னிலை. விவரம் கிடைக்கும். மக்காவு ஓபன் பேட்மிண்டன் தொடரின் பெண்கள் ஒற்றையர் பிரிவு இறுதி சுற்றிற்கு இந்தியாவின் சிந்து முன்னேறியுள்ளார். மக்காவ் ஓபன் பேட்மிண்டன் போட்டி சீனாவில் நடைபெற்று வருகிறது. இதில் இன்று நடைபெற்ற பெண்கள் ஒற்றையர் பிரிவு அரையிறுதிப் போட்டியில் நடப்பு சாம்பியனான இந்தியாவின் சிந்து ஜப்பானின் அகானாவை எதிர்கொண்டார். முதல் செட்டை 21-8 என எளிதாக கைப்பற்றிய சிந்து அடுத்த செட்டை 15-21 என பறிகொடுத்தார். ஆனால் வெற்றியை நிர்மாணிக்கும் 3வது செட்டில் சிறப்பாக விளையாடிய சிந்து அந்த செட்டை 21-16 என கைப்பற்றி இறுதிப் போட்டிக்கு முன்னேறினார். இறுதிப் போட்டியில் ஹிங்போஜியோவா அல்லது மினாட்சு மிதானியை சிந்து எதிர்கொள்ள உள்ளார். ஆஸ்திரேலியாவிற்கு எதிரான 3 மற்றும் கடைசி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் நியூசிலாந்து அணி 94 ரன்கள் முன்னிலை பெற்றுள்ளது. வரலாற்றில் முதல் முறையாக பகல் இரவு டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியாக அடிலேடில் நடைபெற்று வரும் இந்த ஆட்டத்தில் நியூசிலாந்து அணி தனது முதல் இன்னிங்ஸில் 202 ரன்னில் சுருண்டது. இதனைத் தொடர்ந்து முதல் இன்னிங்ஸை தொடங்கிய ஆஸ்திரேலியா நேற்றைய ஆட்ட முடிவில் 2 விக்கெட் இழப்பிற்கு 54 ரன்கள் எடுத்திருந்தது. இந்நிலையில் இன்று 2வது நாள் ஆட்டத்தை தொடர்ந்து ஆடிய அந்த அணி
நியூசிலாந்து அணியின் பந்து வீச்சை சமாளிக்க முடியாமல் அடுத்தடுத்து விக்கெட்டுகளை பறிகொடுத்தது. இறுதியில் 224 ரன்களுக்கு ஆஸ்திரேலியா அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்தது. அதிகபட்சமாக நெவில் 66 ரன்களும் கேப்டன் சுமித் 53 ரன்களும் சேர்த்தனர். நியூசிலாந்து தரப்பில் பிரஸ்வெல் அதிகபட்சமாக 3 விக்கெட்டுகளை கைப்பற்றினார். He just looks really solid. He's got a good temperament. He's very different to a Brad Haddin or an Adam Gilchrist who flay the ball to all parts. He's much more of a traditional cricketer, builds an innings, he cuts and pulls very well, and he also has a very, very solid defence. So we'll see a lot more innings like this from Pete Neville in the future. For New Zealand, 3 days. 22 ரன்கள் பின்தங்கிய நிலையில் இரண்டாவது இன்னிங்ஸை தொடங்கிய நியூசிலாந்து அணிக்கு ஹேசில்வுட் அச்சுறுத்தினார். அவரது பஞ்சுவீத்தில் லத்தம் 10 ரன்களிலும் கட்டில் 17 ரன்களுக்கும் வெளியேறினர். இதனைத் தொடர்ந்து களமிறங்கிய வில்லியம்சனும் சொற்ப ரன்களில் ஆட்டமிழக்க நியூசிலாந்து அணி தடுமாறியது. இரண்டாம் நாள் ஆட்ட முடிவில் நியூசிலாந்து அணி 5 விக்கெட் இழப்பிற்கு 116 ரன்கள் எடுத்துள்ளது. இதன் மூலம் ஆஸ்திரேலிய அணியின் ஸ்கோரை விட 94 ரன்கள் முன்னிலை பெற்றுள்ளது. சாண்டனர் 13 ரன்களிலும் வாட்லிங் 7 ரன்களிலும் களத்தில் உள்ளனர். There it is. There's the edge. And there was the length. Oh, there's an edge. And that's a very full. Oh, that's an edge this time. Again, strong appeal, and this time the finger's up. Brendan McCullum, a decision to make. Bench might have been interesting. Oh, that's close. Very close indeed. In fact, absolutely plumb. And Ross Taylor knew it. இவ்விரு அணிகளுக்கு இடையேயான 3 போட்டிகள் கொண்ட இந்த டெஸ்ட் தொடரில் தற்போது ஆஸ்திரேலியா 1-0 என்ற கணக்கில் முன்னிலை வகிக்கிறது. இந்த போட்டியில் வெற்றி பெற்றால் ஆஸ்திரேலிய அணி தொடரை கைப்பற்றும். And he also has a very, very solid defence. So we'll see a lot more innings like this. இத்துடன் இந்த செய்தி தொகுப்பு நிறைவு பெறுகிறது. மீண்டும் செய்திகள் இரவு 10 மணிக்கு. உண்மை செய்திகளை உள்ளது உள்ளபடி உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது கேப்டன் நியூஸ் தொலைக்காட்சியை பாருங்கள். வணக்கம்.